கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனையின் மாலை வேளையிலும் நாம் ஒன்று கூடி தேவனை நன்றாக துதிக்க, ஆராதிக்க, அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பு தந்தார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கும் நாம் இடம் கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அந்த வசனத்துல அழுத்தம் திருத்தமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எல்லாரும் முக்கியமாய் நம்முடைய விரோதிகள் பார்ப்பதற்கு தேவன் சான்றுகளையும் தடயங்களையும் பதிய வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நம்மை அறிந்தவர்களோ நம்மை அறியாதவர்களோ முக்கியமாய் விரோதியை ஆண்டவர் பார்க்க வைப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் தடயங்களையும் சான்றுகளையும் கர்த்தர் வைக்கிறார். கடந்த வாரத்தில் நாம் அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த நாளினுடைய காலை வேளையில் கூட இந்த வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தினதான அடையாளங்களை குறித்து 2 நபர்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது பர்சனாலிட்டி தாவீது. அங்க தாவீதை குறித்து தாவீதை குறித்து அமாசா என்கிறவன் சொல்லுகிறான், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலே ஆண்டவர் பதித்திருந்ததான சான்றுகளை கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை திறந்து பார்க்க வைக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே 3 அடையாளங்களினாலே கர்த்தர் நிச்சயமாய் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. முதல் அடையாளம் நாம் பார்த்தோம். நாடாத நன்மை, தேடாத நன்மையை தாவீது தேடி போகவில்லை. தாவீது இருந்த இடத்திற்கு தேடி வர ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாடாத நன்மையை, தேடாத நன்மையை நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. நாம் இருக்கிற இடத்திற்கு தேடி வர கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 2வது தாவீதுடைய வாழ்க்கையிலே இருந்ததான ஒரு அடையாளத்தை குறித்து பார்த்தோம். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவியை கர்த்தர் வர செய்கிறார். எந்த கோத்திரம் அல்லது எந்த மனிதன் தாவீதை எதிர்த்தானோ அதே ஸ்தானத்திலிருந்து, அந்த விரோதிகளுடைய பட்சத்திலிருந்து தாவீதிற்கு உதவி வர கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பென்யமீன் கோத்திரத்திலிருந்தே சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்தே தாவீதிற்கு உதவி வர கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலோ யார் சத்துரு எதிர்க்கிறானோ அதே வீட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி வர கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 3வது சிறப்பானதை தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிறார். பராக்கிரமசாலிகளை கர்த்தர் வரவழைக்கிறார். ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாதவர்கள் தாவீதின் பக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்போ ஆண்டவர் வைக்கிற அடையாளம் பராக்கிரமசாலிகளை, இன்னும் சொல்ல போன இராணுவ தளபதிகளை கர்த்தர் தாவீதின் பக்கத்தில் கொண்டு வந்து தேவன் அடையாளத்தை காண்பிக்கிறார். என் பிள்ளையோடு கூட நான் இருக்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார் என்பதை சத்துரு பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார்.
இரண்டாவது ஒரு பர்சனாலிட்டி யோசுவாவை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எப்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றபோது தடையாக முதல் செங்கடல் வந்தது. அந்த செங்கடலை மோசையை கர்த்தர் பயன்படுத்தி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அதே போல ஆண்டவர் சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு. இப்போ யோசுவா அது வாக்குத்தத்த நாட்டிற்கு நேராக நடத்தி கொண்டு போகும்போது யோர்தான் தடையாக வருகிறது. அவன் உடன்படிக்கை சுமக்கிற பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை முதலில் கொண்டு போக செய்து அந்த ஆசாரியருடைய கால் பட்டவுடனே தடையாயிருந்த யோர்தான் அவங்களுக்கு அனுகூலமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, ஆகவே நான் வேகமாய் கடந்து போகிறேன். மூன்றாவது பர்சனாலிட்டி மனிதன் அல்ல, ஒரு கூட்டம். அல்லேலூயா. வாசிங்களா ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 14வது வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே கூட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமையை கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடந்து வந்து என்ன சொல்லுவாங்களா, உன்னுடனே கூட மாத்திரம் தேவன் இருக்கிறார், அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சபை, அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் அவர்களை மீட்டெடுப்பார். ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்புவார். அவர்கள் 70 ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 70 ஆண்டு ஜெபத்திற்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலையும் ஒரு உயிர் மீட்சியும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த உயிர் மீட்சி, அந்த எழுப்புதல் வரும்போது சில காரியங்களை ஆண்டவர் அடையாளமாக செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை பார்க்கிற எல்லாரும் அவர்களுக்கு பின்னாலே வந்து சொல்லுவாங்க, உங்களோடு கூட மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார், எங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி ஏராளம் பேர் சொல்லலாம். எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி ஏராளம் பேர் சொல்லுவார்கள். ஆனால் அது எல்லாம் இல்லப்பா, உங்களோடு மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று என் தேவன் சொல்ல வைக்க விரும்புகிறார். பக்கத்தில் எல்லாரும் கையை கொடுங்க. கையை கொடுத்து, எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல அல்ல, உங்களோடு நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்ல வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. திருச்சபை மாத கணக்காய் வருஷ கணக்காய் கர்த்தரை நோக்கி நாம ஜெபித்து வருகிறோம். ஆண்டவரே, சபைக்கு தேசத்திற்கு ஒரு எழுப்புதலை தருவீராக. உம்முடைய ஜனம் எழுப்புதலை காண ஆண்டவரே எங்கோ நடந்ததை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஜனங்கள் நடுவில் எழுப்புதல் உண்டானது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது எங்கு ஆண்டவரே? எங்கோ அல்ல, இன்றைக்கு இப்போது இங்கே காண கர்த்தர் ஒரு கிருபை தருவீராக என்று சொல்லி, கிருபை தரமாட்டீரா என்று சொல்லியும் நாம் என்ன பண்ணுகிறோம்? ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்வது என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எழுப்புதலையும் உயிர் மீட்சியும் நிச்சயமாய் என் தேவன் தர இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, எங்கள் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் தர இருக்கிறார். நாங்களும்
கடவுள் கடவுள் என்று கூப்பிடுகிறோம், எங்களோடு கூட அவர் இல்லை, உங்களோடு மாத்திர கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அது எப்போது நடக்கும்? ஏசாயா 45:14 மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் பகுதி இதுவரைக்கும் நாம அண்டர்லைன் பண்ணலன்னா இப்ப அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை முதல் பகுதியை நிறைய பேர் நாம அண்டர்லைன் பண்ணி இருக்க மாட்டோம். ஆனா இந்த மாலை வேளையில அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்னா அவர்களுடைய பிசினஸ் ப்ராஃபிட் எல்லாம் உன்னிடம் தாண்டி வந்து உன்னுடையதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்ப முடியாவிட்டாலும் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்களுடைய பிசினஸ் ப்ராஃபிட் அவர்களை தாண்டி உங்களிடத்திலே வந்து சேர உதவி செய்கிற தேவன் இருக்கிறார். நம்மளால நம்ப முடியாது, ஆனா நம்ப முடியாவிட்டாலும் என் தேவனாலே செய்ய முடியும். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஃபிட் தரப்போகிறார் என்று நினைத்து விடாதீர்கள். ஏதோ ஒரு பெரிய ப்ராஃபிட் ஆண்டவர் தரார்னு நினைச்சிடாதீங்க. உன்னிடம் வரும், அது எங்கே இருந்து வரும்? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியா, அரேபியா, இது வரும், அங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும் என்று ஆண்டவர் இங்கு சொல்வது என்ன? இஸ்ரவேலே 430 வருஷம் எகிப்திலே அடிமையாய் இருந்தாய். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு நாள் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது என் ஆண்டவர் வெறும் கையாய் கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 35-36 வசனங்கள். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டார்கள். கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. கொண்டு வந்தவர் எப்படி கொண்டு வந்தார்? எகிப்தின் சம்பாத்தியம் உன் கையிலே வரும்படி உனக்கு கொடுத்தார். அது சும்மா கொடுத்தார்களா? வெகுமதியா? இல்லை. பல ஆண்டுகளாக உனக்கு மறுக்கப்பட்ட சம்பளம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த சம்பளத்திற்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு கர்த்தர் கொடுக்க வச்சார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எகிப்தின் சம்பாத்தியம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளையினுடைய சம்பாத்தியத்தை எகிப்து முடக்கி வைத்து இருந்தது. அவர்களுக்கு எழுப்புதலை தந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தபோது அது அவர்களிடத்திலே தாண்டி வர கர்த்தர் செய்தார். தாண்டி வர என்றால் அர்த்தம் என்ன? எகிப்தியர் வைத்து கொள்ள முடியாமல் அவர்கள் கரத்தை விட்டு பறந்து வந்ததை போல கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் உங்களுக்கு வர வேண்டியதை தடுத்து, அது உங்க கையில கிடைக்க வேண்டியதை தடுத்து வச்சிருந்தா கர்த்தர் சொல்கிறார், அது தாண்டி உன்னிடத்திற்கு வரும். அது அவனுடையதல்ல, உன்னுடையது. உன்னுடைய சம்பாத்தியம் அது தாண்டி பறந்து வந்து உன்னிடத்தில் சேருவதற்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனில் இப்போது 70 ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்,
இந்த 70 ஆண்டு ஜெபத்தையும் கர்த்தர் மறந்து விட்டார் என்று சொல்லி நினைக்காதிருங்கள். மாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கும் பல ஆண்டுகளாக நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்தும் ஆண்டவர் பதில் தரலையே, மறந்து விட்டாரோ என்று சொல்லி என்ன பண்ணாதீங்க, நினைக்காதிருங்கள். இந்த ஜெபத்திற்கும் கர்த்தர் ஒரு பதில் கொடுத்து ஒரு உயிர் மீட்சியை தருவார். கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அப்போது என்ன நடக்கும்? எகிப்திலிருந்து வந்தபோது எகிப்தின் சம்பாத்தியம் உங்களுக்கு தாண்டி வந்தது போல இப்போது பாபிலோனிலிருந்து இவர்கள் வரும்போது பாபிலோனிய பேரரசு இருக்கிற எத்தியோப்பியாவின் சம்பளமும் உங்களுக்கு தாண்டி வரும், தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், கர்த்தர் ஒரு வாழ்வை, ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை மீட்டு நிறுத்தும் போது அவர்களுடையது அவர்களுக்கு தாண்டி வந்து சேர கர்த்தர் கிரியை செய்வார். நம்புகிறவர்கள் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அது அடையாளம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டன. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதன் அல்ல, தேவாதி தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறார்? தீவுகள் அவருக்கு சொந்தமானது, ராஜ்யங்கள் அவருக்கு சொந்தமானது. தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கும் போது ராஜ்யங்கள் அவர் பக்கம் வந்தது, தீவுகள் கர்த்தருடைய பட்சம் வந்தது. இயேசுவுக்கு உரிய அனைத்தும் ஒரு நாள் இயேசுவிடத்திலே தாண்டி வர இருக்கிறது. அல்லேலூயா. அன்று முழு உலகமும் அறிந்து கொள்ளும், இவர் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, ஜீவிக்கிற தேவன். எல்லாரும் காரியம் உயர்த்தி ஆண்டவரே, சபைக்குரியது, உம்முடைய ஜனத்திற்கு உரியது, விசுவாச குடும்பத்திற்கு உரியது, அவர்களிடம் தாண்டி வரும்படியாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. அவர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த விசுவாசம், அவருடைய ஜனத்திற்கு கொடுத்த உபதேசங்கள், அவருடைய ஜனத்திற்கு கொடுத்ததான தேவ கிருபைகள், ஆவிக்குரிய நன்மைகளை ஒருவேளை சத்துரு பறித்து எங்கேயோ அடைத்து வைத்து போலிகளை இந்த உலகத்திலே காண்பித்து அதுவே உண்மை என்று நம்ப செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எழுப்புதலை தருவார். அப்போது சபைக்குரியது சபைக்கு தாண்டி வர கர்த்தர் செய்வார். தாவீதிற்குரியது சிக்லாக்கிலே இருந்தது, அதை விரோதி கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான். தேவ பிள்ளையே, உங்களுக்கு உரியது, தேவ சபைக்கு உரியது, அதை எல்லாவற்றையும் சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போனாலும் ஒரு நாளிலே கர்த்தர் தாண்டி வரும்படி செய்வார். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையாகிய தாயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். நல்ல கவனிங்க, ஒரு சாதாரண பெண் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்ச காலத்திலே
வேறு தேசத்திற்கு போ என்று சொன்னதினாலே போனாள். போய் திரும்பி வந்து பார்த்தால் சொந்தக்காரர் எல்லாரும் அவளை ஏமாற்றி விட்டார். அவளுக்குரியது ஏமாற்றப்பட்டது. ஆனால் ஆண்டவர் செய்தது, வஞ்சிக்கப்பட்ட அவளுக்கு உரியதை தாண்டி அவளிடத்திலே வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இஸ்ரவேலிலே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திற்குரியது அவர்களுக்கு வருவதற்கு சட்டத்திலே இடமில்லை. செலோப்பியாத்தின் குமாரத்திகள், ஏற்கனவே இதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். அவர்களுக்கு வருவதற்கு சட்டத்தில் இடமில்லை. ஆண்டவர் செய்தது, கொள்ளையடிக்கப்பட்டாலும் கர்த்தர் தாண்டி வர செய்வார். வஞ்சித்து ஏமாற்றப்பட்டாலும் தாண்டி வர செய்வார். வருவதற்கு சட்டத்திலே இடமே இல்லாவிட்டாலும் தேவன் சட்டத்தை மாற்றி இயற்றி தாண்டி வரும்படி என் ஆண்டவர் செய்வார். அவர்களுடையது அவர்களிடத்திற்கு தாண்டி வரும்படி என் ஆண்டவர் செய்வார். இன்னொரு அடையாளம் பாருங்க, ஏசாயா 45:14. ரெண்டு காரியம் சொன்ன ஏசாயா 45:14 இப்ப இன்னொரு அடையாளம் பாருங்க, ஏசாயா 45:14. நெடிய சபையர் இருக்கும் பாருங்க, அதை மட்டும் வாசிங்க. 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையர். முதலாவது சொன்ன எகிப்தின் சம்பாத்தியம், முதலாவது இரண்டாவது எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், மூன்றாவது நெடிய ஆட்களாகிய சபேயரினுடைய வர்த்தக லாபம். இப்ப இந்த நெடிய சபேயராகிய ஜனங்கள் விலங்கிடப்பட்டு முன்னே நடந்து வருவார்கள். சொங்கி சோப்லாங்கி அல்ல, அவங்க எல்லாம் கண்ணியத்திற்குரியவர்கள், அதிகாரத்திலே இருப்பவர்கள், மிக மேன்மையானவர்கள். ஆண்டவர் எழுப்புதலை தரும்போது சபைகளில் நடப்பது, கர்த்தருடைய ஜனத்திற்கு நடப்பது, எல்லாரையும் ரட்சிப்பார். விசேஷமாக கர்த்தர் யாரை டார்கெட் பண்ணுவார் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் பெரியவர்கள் என்ற அந்தஸ்திலே இருந்து ஒரு காலத்திலே உங்களை விலங்கிட்டார்களோ அவர்கள் விலங்கிடப்பட்டு பின்னாலே கர்த்தர் நடந்து வர செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் யாரெல்லாம் பெரிய ஆட்கள், அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு, உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, உங்களை அடிமைப்படுத்தி உங்களை விலங்கிடப்பட்டு சூழ்நிலையில் கொண்டு வந்தார்களோ அவர்களெல்லாம் விலங்கிடப்பட்டு உங்கள் பின்னாலே கர்த்தர் நடந்து வர செய்வார். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்திற்கும் தேவ சபைக்கும் யாரெல்லாம் சிக்கலை உண்டாக்க, அதை தேவ பிள்ளையை தேவ சபையை முடக்கி போட யாரெல்லாம் கிரியை செய்தார்களோ அவர்களை ஆண்டவர் மடக்கி கர்த்தருடைய ஜனத்திற்கு பின்னால், நீங்கள் போகிற ஆலயத்திற்கு பின்னால் நாங்களும் வருவோம் என்று சொல்லி உங்கள் பின்னாலே கர்த்தர் நடந்து வர செய்வார். அல்லேலூயா. சபையோடு தேவன் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 46-47 வசனங்களை வாசியுங்கள். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 46-47. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவனும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்நிய தேசத்துல தானியேலை பயன்படுத்துகிறார்.
கர்த்தர் பயன்படுத்தின போது நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுகிறானா, அவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தானியேலின் தேவனை போல தானியேலை வணங்கும்படி கர்த்தர் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆவது அதிகாரம் 29-30. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அடித்து உதைத்து யார் சிறையில் அடைத்து தள்ளினானோ அந்த சிறைச்சாலைக்காரன் ராத்திரியிலே பயந்து பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து, ஆண்டவன்மாரே எனக்கு வழி சொல்லிக் கொடுங்கள், உங்களை கட்டினேன், இப்போது நானே கைதியாக மாறுகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். விழி விழி தெபோராளே, விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டு பாடு, விழி விழி பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபியாக்கின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. தெபோராள் சொல்லுகிறாள், சிறையாக்கினவர்களை, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. கரமுயர்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அதை செய்வீராக, உலக நாடிலே அதை செய்வீராக. அதோடு மட்டுமல்ல, சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19, 20, 21, 23 வசனங்களை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19, 20, 21, 23 வசனங்கள். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5வது மாதத்தின் உபவாசமும் 7வது மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் விசேஷமாய் 23வது வசனத்தில், அந்த நாட்களில் ஆண்டவர் செய்வது என்ன? அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனத்தில், அந்த நாட்களில் ஆண்டவர் செய்வது என்ன? ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை 10 பேர் பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு சபைக்கு மட்டுமல்ல, இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திற்கும் தேவன் இதை வாக்கு பண்ணுகிறார். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்துக்கொண்டு அங்க சொல்றாங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மை என்று அறிந்து கொள்ள அந்த சாட்சியை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாட்களிலே வர செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அன்று ஆண்டவர் சொன்னபோது இஸ்ரவேலர் அடிமைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, இன்னும் வர இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே அத்தனை பேரும் யூதரை பிடித்து கொண்டு எருசலேமிலுக்கு தொழுது கொள்ள வர கர்த்தர் கிரியை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு ரெஸ்டோரேஷன்,
ஆண்டவர் கொண்டு வரும்போது அடையாளத்தை சொல்கிறேன், அது வருது என்று சொல்லி எப்படி தெரியும்? அது நடக்கும்போது எது இருந்தால் கர்த்தர் செய்வார்? சகரியா 8:19 வாசிங்க. 4வது மாதத்தின் உபவாசமும் 5வது மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும் போது நல்ல கவனிங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 4வது மாத உபவாசம், 5வது மாத உபவாசம், 7வது மாத உபவாசம், 10வது மாச உபவாசம் யூதா வம்சத்தாருக்கு வேதனையாக அல்ல. அப்ப நல்ல கவனிங்க, இந்த உபவாச ஜெபம் இன்றைக்கு சபையில் ஒரு கஷ்டமா இருக்கு, ஒரு வேதனையா இருக்கு. உபவாச ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா, ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு பாருங்க, அந்த உபவாச ஜெபம் என்றைக்கு மகிழ்ச்சியாக, என்றைக்கு சந்தோஷமாக, பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கும். நம்முடைய சபையை பார்த்து அந்த அப்படி இருக்கிறதோ, அந்த நாளிலே நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவரை அறியாத ஜனங்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எப்ப சொல்லுவார்கள்? என்றைக்கு உபவாச ஜெபம் என்பது ஒரு சங்கடமாக அல்ல, ஏதோ ஒரு வழக்கம் பாஸ்டர் சொல்லிட்டாரே அப்படி அல்ல. என்றைக்கு உபவாச ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில சந்தோஷமாக வருகிறதோ அல்லது சந்தோஷமாக மாறுகிறதோ அன்றைக்கு வரும். ஒரு நாள் அல்ல, மாதம் சொல்லி இருக்கிறார். உபவாசம் என்றால் கொண்டாட்டமாக இருக்க, மகிழ்ச்சியா இருக்க, பண்டிகை போல இருக்க ஒரு சபைக்குள் ஒரு அடையாளத்தை தருகிறாரோ அன்றைக்கு உலகம் சொல்லும், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கத்திற்கு வருகிற ஆயிரக்கணக்கான கூட்டத்தை பார்த்து அல்ல, உபவாச ஜெபத்திற்கு வரும் உற்சாக கூட்டத்தை பார்த்து தான் உலகம் சொல்லும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உபவாச ஜெபத்தை பிரதானமாக்க எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. சகரியா 8:21, எஸ்தர் 8:17 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எஸ்தரின் காலத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பினார். அன்று என்ன நடந்தது? அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார். அதை மட்டும் வாசிங்க. எஸ்தர் 8:17 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எஸ்தர் 8:17. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அல்லேலூயா. யாரையும் மாற்றல, யாரையும் வர சொல்லல, தானாகவே அநேகர் வரும்படி என் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இன்று இயேசுவே, நீர் தருகிற விடுதலையை, நீர் தருகிற கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு எழுப்புதலை ஊற்ற இருக்கிறீர். அது என்றோ அல்ல, எங்களுடைய கண்கள், எங்களுடைய நாட்களிலே எங்களுடைய கண்கள் கண்டு கர்த்தரை நாங்கள் துதிப்பதற்கு சீக்கிரத்தில் நடக்கும்படி செய்வீராக. அது வரும்போது உம்மை அறியாத எல்லாரும் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வைப்பாராக. இந்த 3 கூட்டத்திற்கு தாவீதின்
வாழ்க்கையிலே, யோசுவாவின் வாழ்க்கையிலே இந்த ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் இருக்கிறார் என்று சொல்ல வைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 3 அனுபவங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் தர விரும்புகிறார். இங்கு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த 3 அனுபவங்களையும் என் ஆண்டவராலே செய்ய முடியும். தேவன் அதை செய்வதற்கு முன்பு நமக்கு முன்பு நிபந்தனை வைக்கிறார். இந்த நிபந்தனைக்கு நீ உட்படுவாயானால், இந்த நிபந்தனையை நீ கை கொள்வாயானால், இந்த 3 அனுபவங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய சபையிலே நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். முதலாவது சகரியான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19 வாசித்த வசனம் தான், வாசிக்க வேண்டாம், நானே சொல்கிறேன். கர்த்தர் கேட்கிற முதல் காரியம் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருவசனம் என்று அறியும் போது அந்த வசனத்தை நேசிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும், கடைபிடிக்க கிருபை தாரும், சமாதானத்தை நேசிக்க எனக்கு கிருபை. நிறைய பேர் பேசுவோம், சமாதானம் சமாதானம் சொல்லி பேசுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைக்கிற முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? சத்தியத்தை நீ நேசி. 2வது சமாதானத்தை நேசி. அர்த்தம் என்ன? நீரே, அதாவது கர்த்தர் நமக்கு தந்தாரே சமாதானம், நாங்கள் சமாதானத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் சமாதானத்தை இழப்பதற்குரிய சிறு காரியமும் வராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவர் தான் நம்முடைய சமாதான காரணர். சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், சமாதானம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழப்பதற்குரிய காரியங்கள் வரும். ஆனால் அந்த சமாதானத்தை இழப்பதற்குரிய காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசியாமல் நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்து கொள்ளுவாயானால் இந்த 3 அனுபவங்களையும் நான் தருவேன். 2வது நிபந்தனை 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 சாமுவேல் 17:25. அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை ராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செரியாவின் சகோதரியையும் யோவாவின் அத்தையாகிய அபியாயேலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரோ என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். நல்ல கவனிங்க. இந்த சான்றுகளை தாவீதிற்கும் யோசுவாவிற்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் காண்பித்தவர்களை நமக்கும் காண்பிக்க ஆண்டவர் 2வது ஒரு ஆலோசனை அமாசாவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அமாசா தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று ஆவியினாலே தூண்டப்பட்டு சொல்கிறான். அவ்வளவு அறிந்து இருந்தும் அப்சலோம் என்ற ஒரு மின்மினி பூச்சி தற்காலிகமாக பிரகாசிக்கும் ஒன்று வந்தபோது அந்த பக்கம் சாய்ந்து விட்டான். தாவீதோடு கூட இருந்தவன், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்த்தவன், ஆவியின் கண்களாலே பார்த்து சொல்ல வைத்த தேவன். ஆனால் இடையில அப்சலோம் என்கிற ஒரு மின்மினி பூச்சி கொஞ்ச நேரம் இருக்கும், மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த மின்மினி பூச்சி போன்ற இருக்கிற அப்சலோம் வந்த உடனே இந்த பக்கம் இருந்து அந்த மின்மினி பூச்சாகி அப்சலோ பக்கம் என்ன பண்ண விட்டான்? சாய்ந்து விட்டான். தாவீது அமாசாவை தன்னுடைய தளபதியாக நினைத்தான். ஆனால் வாய்ப்பை அமாசா இழந்து போய் மரித்து போனான், கொலை செய்யப்பட்டான். நிபந்தனை என்ன? சத்தியம் இன்னது என்று, உண்மை என்று அறிந்ததான தேவ பிள்ளையே, தற்காலிகமான கவர்ச்சியான காரியங்கள் வரும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற 2வது நிபந்தனை என்ன தெரியுமா? உனக்கு சத்தியம் நல்லா தெரியும், வேத சத்தியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அநேக முறை பேசி இருக்கிறேன். அந்த சத்தியத்தை விட்டு உன்னை திசை திருப்புகிற காரியங்கள் பக்கம் சாய்ந்து போகாதே. சத்தியத்திலே உறுதியாய் நீ நிற்பாயானால்
இந்த 3 அனுபவங்களையும் தருவேன். 2 கண்டிஷன். முதல் கண்டிஷன் என்ன? சத்தியத்தை நேசி, சமாதானத்தை நேசி. அதில் அந்த சமாதானத்தை இழப்பதற்கு சின்ன காரியம் கூட உள்ளே வர அனுமதிக்காதே, உன்னை பாதுகாத்துக்கொள்னு சொல்கிறாரு. 2வது, நீ கூட இருந்து பார்த்த ஆள் தான், உனக்கு சத்தியம் தெரியும் தான், வேத வசனத்தை நீ அறிந்த ஆள் தான். ஆனால் உன்னை தற்காலிகமாக உன்னை வெளியே கொண்டு வருகிற, சாய்ந்து போக பண்ணுகிற கவர்ச்சியான காரியங்கள் வரும்போது உன்னை பாதுகாத்துக்கொள். அந்த கவர்ச்சிக்கு இடம் கொடுக்காதே. இந்த 2 நிபந்தனையும் நீ நிறைவேற்றுவாயானால் இந்த 3 அனுபவங்களையும் உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன். அப்பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், மெய்யாய் நிச்சயமாய் இந்த பிள்ளையோடு இந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி விரோதியை கர்த்தர் சொல்ல வைப்பார். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, கர்த்தர் ரொம்ப நல்லவர், நம்மையும் நம்முடைய சபையும் ஆண்டவர் நேசித்தபடியினாலே வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து சொன்னவர்கள் மட்டும் இல்லப்பா, இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்கிற உன்னை விரோதிக்கிற சத்துருவையும் என்னாலே சொல்ல வைக்க முடியும். அதற்கு அடையாளத்தை, சான்றுகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னுதாரணமாக 3 பேரை, 3 கூட்டத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். 1, தாவீது. தாவீது கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார் என்பதை பார்க்க வைத்தவர் சொல்லுகிறார், நானும் உனக்கு துணை நிற்க விரும்புகிறேன், உன்னுடைய பட்சத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். 2வது, ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு நான் உதவிய வர செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது, யோசுவாவை குறித்து பார்த்தோம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார். 3வது, ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தோடும் கர்த்தர் இருக்கும்போது அங்கே சொல்லுகிறார், 1வது, எகிப்தியின் சம்பாத்தியம் உன்னிடத்தில் வரும், அது அடையாளம். 2வது, எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபம் உன்னிடத்தில் தாண்டி வரும். 3வது, ஆண்டவர் சொல்லுகிறார், உயர நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம். யாரெல்லாம் உயர்ந்தால் அதிகாரத்தில் உள்ளவர்கள், பணபலம் படைத்தவர்கள் எல்லாரும் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களா, அவங்கெல்லாம் விலங்கிடப்பட்டு உன் பின்னாலே நடந்து வருவார்கள். இந்த காரியத்தை கர்த்தர் செய்யணுமா? 2 காரியம்தான் ஆண்டவர் சொல்றாரு. 1, சத்தியத்தை நேசி, சமாதானத்தை நேசி. நான் உனக்கு சமாதானம் தருகிறேன். நேசிக்கிறது மாத்திரம் இல்லப்பா, அதை இழப்பதற்குரிய காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும், அதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதே. 2வது, ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறாய். அமாசா அறிந்தவன், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்த்தவன், சொன்னவன். ஆனா மின்மினி பூச்சி போல ஒரு அப்சலோம் கவர்ச்சியாய் வந்தபோது அந்த பக்கம் சாய்ந்து போய் வர வேண்டிய பெரிய பொறுப்பை அவன் இழந்து போய் மரித்து போனான், கொலை செய்யப்பட்டான். ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற காரியம், சத்தியத்தை அறிந்த தேவ பிள்ளையே, தற்காலிக கவர்ச்சியை கண்டு சத்தியத்தை விட்டு கவர்ச்சி பக்கம் சாய்ந்து விடாமல் உன்னை பாதுகாத்துக்கொள், உன்னை பாதுகாத்துக்கொள். அப்பொழுது இந்த 3 அனுபவமும் உன்னுடைய வாழ்க்கையில நான் சொந்தமாக்கி சொல்ல வைப்பேன். மெய்யாய் நிச்சயமாய் கர்த்தர் இந்த மனிதனோடு, இந்த மனுஷியோடு, இந்த குடும்பத்தோடு, இந்த சபையோடு நிச்சயமாய் இருக்கிறார் என்று சொல்ல வைக்கிற தேவன். அவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறீர் என்கிற அடையாளத்தை, தடயத்தை பதிய வைத்தீர். யோசுவாவோடு கூட நீர் இருக்கிறீர் என்ற தடயத்தை, அடையாளத்தை பதிய வைத்தீர். அந்த கூட்டத்திற்கு கர்த்தர் பதிய வைத்தீர். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இந்த 3 அனுபவம் வரட்டும் ஐயா, வரட்டும் ஐயா. அதற்கு நீ சொல்லுகிற 2 நிபந்தனையும் நாங்கள் கை கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் கர்த்தர் இடை கட்டுவாராக.
இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிய உதவி செய்யும். ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினால எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மாலை நடத்தப்பட உம்முடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.